ஓபிஎஸ் டிடிவி இவங்களை எடப்பாடி பழனிசாமி என்டிஏல வச்சுக்க சம்மதிப்பாங்க. இல்லை, பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த தேர்தல் நேரங்களில் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அணி, இன்னொன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலான அணி. இந்த அணியில் யாரெல்லாம் இடம்பெற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிற அல்லது தீர்மானிக்கிற சக்தியாக திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார். திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த 7ஆம் தேதி முதல் தொகுதியாக ஊராக போகிறார். ஆனால் திமுக வீடு வீடாக போகுது. அவருடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக தொடங்கி விட்டார்கள். அது வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. நிறைய கூட்டங்கள் வருகிறது. ஆனால் வாக்குகள் கிடைக்குமா? நீங்க கடந்த 2 நாளுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 6 லட்சத்திலிருந்து 10 லட்சம் விநியோகம் பண்ணுது அப்படின்னு வலைத்தளங்கள்ல எல்லாம் வந்ததில்லை. ஆக கூடுகிற கூட்டம் என்பது நீங்கள் அழைத்து வர 10-30 ஆண்டுகளாக அதுதான் நடக்குது. எல்லா அரசியல் கட்சியிலுமே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக எந்த அரசியல் கட்சியும் கூட்டம் கூட்டித்தான் கூட்டத்தை காட்டுறாங்க. பணம் செலவழித்தால், லட்சங்களை கோடிகளை தாண்டி பணம் செலவழித்தால் கூட்டத்தை கூட்டலாம், எந்த அரசியல் கட்சியானாலும். திரு அமமுக தினகரனுக்கு மட்டுமே ஒரு 40 தொகுதிகளில் செல்வாக்கு. இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தை தாண்டி இருக்கிற 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த ஓபிஎஸ், சசிகலா, தினகரனுடைய அந்த ஆதரவு வாக்குகள் என்பது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறது. அவர்களை தவிர்த்து விட்டு தேர்தலை எதிர்கொண்டால் அதிமுக இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவது அவ்வளவு எளிது அல்ல என்பதுதான் என்னோட பார்வை. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. மோடி எடப்பாடி சந்திப்பு நடக்குமா? டிடிவி ஓபிஎஸ்ஐ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க எடப்பாடி பழனிசாமி இணங்குவாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைக்கண்ணா. வணக்கம் சகோதரன். ஓபிஎஸ் டிடிவி இவங்களை எடப்பாடி பழனிசாமி என்டிஏல வச்சுக்க சம்மதிப்பாரா? இல்லை, பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த தேர்தல் நேரங்களில் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அணி, இன்னொன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலான அணி. இந்த அணியில் யாரெல்லாம் இடம்பெற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிற அல்லது தீர்மானிக்கிற சக்தியாக திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார். ஆனால் அவரையும் என்டிஏவில் கூட்டணிக்காக அழைத்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே என்டிஏ அணியில் பயணப்படுகிற அனைவரையுமே நிச்சயமாக என்டிஏ அனுமதிக்கும், பாஜக அனுமதிக்கும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அதை தான் சொல்ல வர்றேன். நாங்கள் என்டிஏ அணியில் இருக்கிறோம், அதோடு நாங்கள் பயணப்படுகிறோம் என்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு நேற்றைக்கு வரைக்கும் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சொல்கிறாரு. அதே போல் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களும் பல பதிவுகளில், பல இடங்களில், பொதுவெளிகளில், பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார். டிடிவி தினகரனுடைய அமமுகவும் திரு ஓபிஎஸ் அவர்களும் எங்களுடைய என்டிஏ அணியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு மாறுபட்ட கருத்து என்று இதுவரையிலும் அங்கிருந்து வரவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் இந்த ஒன்றிணைப்பு என்பது தான் காலம் கடந்தது, அது நாங்கள் பரிசீலிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அமமுக இடம்பெறுமா என்பதை பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கடந்து போகிறார். அதில் எந்த அதுக்கு ஒரு சரியான கொடுக்கணும், காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். சொல்லுவாரோ மோடி பார்க்கும்போது வேண்டான்னு சொல்லுவாரோ? இல்லை, அதுதான் நான் சொல்ல போகிறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக பெரும்பான்மையான பலத்தோடு, கூட்டணி பலத்தோடு பயணிக்கிறது. எதிர்வரும் 2026 தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்று களத்தில் இறங்கிட்டாங்க. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு வார காலத்திலேயே மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 200+ வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு இறங்கிட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த 7ஆம் தேதி முதல் தொகுதியாக ஊராக போகிறார். ஆனால் திமுக வீடு வீடாக போகுது. அவருடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக தொடங்கி விட்டார்கள். எனவே வெற்றியின் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி, தன்னை மட்டுமே நம்பி இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். வந்த என்டிஏ அணியில் யாரையுமே அவர் சந்தித்து பேசலை. என்டிஏவில் இருக்கிற பாமக, தமாக போன்ற அரசியல் கட்சிகளையும் பேசலை. சரி, என்டிஏவனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற பாஜக நிர்வாகிகளோடு பேசினாரா? தேசிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளோடு பேசினாரா? இந்த ஒருங்கிணைந்து நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்வோம் என்று அவர் பயணப்பட்டாரானா? இல்லை. அப்போ மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுக்கு இணையான
தான் ஒரு மிக பெரும் தலைவர் என்பதை பொது வெளிகளில் கட்டமைப்பதற்காகவும் தொண்டர்களை நம்ப வைப்பதற்காகவும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இந்த பிரச்சாரம் வெற்றிகரமாக நடந்திருக்காரு, எந்த மாற்று கருத்துமே இல்லை. வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. நிறைய கூட்டங்கள் வருகிறது. ஆனால் வாக்குகள் கிடைக்குமா? வெற்றிக்கான வாக்குகள் எந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளரை பெரிய பிரச்சாரத்துக்கு மேற்கொள்ளும் போது கூட்டம் சேருது இல்ல, அப்ப அதிமுக மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்ல, அந்த கூட்டம் வாக்குகளாக மாறாதுன்னு சொல்றேன். நீங்க கடந்த காலங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்கொண்டு வெற்றி பெற்ற 77, 80, 84 காலகட்டங்களில் அதன் பிறகும் நடைபெற்ற பல்வேறு தேர்தல்களின் போது மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி ஒவ்வொரு புதுமடையிலும் சொல்வார், திருச்சியில், மதுரையில், தஞ்சாவூரில் கூட்டமெல்லாம் இங்கே வர்றீங்க, ஓட்டை மட்டும் அவருக்கு போட்டு போயிடுறீங்க அப்படின்னு. அதுதான் அப்போதைய கள நிலவரம். இன்றும் அதுதான் கள நிலவரம். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும். ஆனால் அது தேவையில்லை மக்கள் சொல்றாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே கேட்டிருக்காங்க, எங்க கட்சியை நீங்க எப்போ ஒன்றுபடுத்துவீங்கன்னு. அவர் கோர்ட்டில் கேஸ் இருக்குங்க பார்த்துக்கலான்னு கடந்து போயிட்டார். இன்றைக்கும் பிடிவாதமாக இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் இவர்களை இணைப்பதற்கான எந்த அந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் கள நிலவரம் என்பது வேறு மாதிரியாக இருக்கிறது. 2024 அந்த ஏற்பட்ட ஒரு பெரும் தோல்வி, சரிவு இருக்குல்ல, அதிலிருந்து கட்சியை மீட்டெடுப்பதற்கு ஒன்றுபட்ட அதிமுக வந்தால்தான் சாத்தியம் என்பதை பொதுவெளிகளில் மக்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலைக்கு வாக்களிக்க முடியாத, வாக்களிக்க விருப்பமில்லாத அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் காலமெல்லாம் அந்த கட்சிக்கு இரட்டை இலைக்கே வாக்களித்து விட்டு எந்த பிரதிபலனையும் பாராமல் எந்த அரசியல் தொடர்பும் இல்லாத இருக்கிற பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள், அவர்கள் எண்ணம் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அதை மறுதளித்து விட்டு கட்சியை வலிமைப்படுத்தாமல், கூட்டணியை உறுதிப்படுத்தாமல் இவர் போகிற இந்த பிரச்சாரம் என்பது தேர்தல் வெற்றிக்கு கை கொடுக்காது என்பதுதான் என்னுடைய அந்த 50-55 ஆண்டுகால அரசியல் வரலாற்றினுடைய புரிதலாக, என்னுடைய அனுபவத்தின் புரிதலாக நான் அதை சொல்கிறேன். அவர் பேச்சுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கல்ல மக்கள்? நல்லா கொடுக்குறாங்க. நீங்கள் கடந்த 2 நாளுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 6 லட்சத்திலிருந்து 10 லட்சம் விநியோகம் பண்ணுது அப்படின்னு வலைத்தளங்கள்ல எல்லாம் வந்ததில்லை. ஆக கூடுகிற கூட்டம் என்பது நீங்கள் அழைத்து வர 10-30 ஆண்டுகளாக அதுதான் நடக்குது. எல்லா அரசியல் கட்சியிலுமே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக எந்த அரசியல் கட்சியும் கூட்டம் கூட்டித்தான் கூட்டத்தை காட்டுறாங்க. பணம் செலவழித்தால், லட்சங்களை கோடிகளை தாண்டி பணம் செலவழித்தால் கூட்டத்தை கூட்டலாம், எந்த அரசியல் கட்சியானாலும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரியாதைக்குரிய வடிவேல் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணும்போது ஒட்டுமொத்த தமிழகமே வடிவேல் பின்னாடி இருக்குது, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உதயசூரியனுக்கு வாக்களித்து 200 தொகுதிக்கு மேலே திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு பேசப்பட்டது. திமுகவும் தோற்று அவருடைய அரசியல், அவருடைய திரைப்பட வாழ்வும் போயிடுச்சு. கூட்டம் என்பது வாக்குகளாக மாறாது, இதை அவரை உணரணும். கிளம்பிட்டாரு, பிரச்சாரத்தை முன்னெடுத்து போயிட்டாரு. இது என்னன்னா இந்த முயல் ஆமை கதை மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லாமே சொன்னாங்க தென் மாவட்டங்களுக்கு கூட்டம் வராதுங்க, கொங்கு மண்டலத்தில் அவருடைய ஸ்ட்ராங் ஹோல்டு, அவருடைய பலம் புரிஞ்சு வருவது. ஆகிய தென் மாவட்டங்கள்லாம் முக்கியத்துவம் அதிகம் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏராளமான ஒரு ஆதரவு இருக்குது, கூட்டம் இருக்குது, அவர் பேசுகிறத கேட்குறாங்க. அதுதான் நான் சொல்ல வர்றேன். எந்த மாவட்டமானாலும் எங்கு சென்றாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று ஒரு கணிசமான ஆதரவு நிலைப்பாடு என்பது இருக்கிறது. எத்தனை பிரிவுகளாலும் கூட அந்த வலிமை மிக்க, ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்க கூட்டம் என்பது திரு எடப்பாடி பழனிசாமி விஷயம் இருக்கிறது, இல்லை மாற்றுக்கிறதே இல்லை. இந்த யானை படுத்தாலும் குதிரை மட்டும் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி 2-3 பிரிவுகள் போனாலும் கூட கணிசமான ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க. அது வெற்றிக்கு வழிவகுக்காதுங்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய வெற்றியை பெறுவதற்கு நிச்சயமாக கட்சி ஒன்றிணைந்தால்தான் முடியும். நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். இந்த ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான வாக்கு சதவீத இடைவெளி அதிகபட்சம் 3.5, 1.5% 3% தான். ஆனால் அந்த மத்திய மண்டலம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்குகள், ஒரு பெரிய உதாரணத்தை சொல்கிறேன். 2021ஆம் ஆண்டு அமமுகவுக்கு 42 தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்குது. அது அதிமுகவின் வெற்றியை பாதிக்கும். 15 இடங்கள் கொடுங்கள், நாங்கள் அமமுகவை இந்த அணியில் சேர்த்து பயணப்பட்டால் மீண்டும் ஆட்சிக்கு வருவது சாத்தியம் என்று மத்திய உளவுத்துறை தகவல் தெரிவிக்குதுன்னு அமித்ஷா சொல்கிறார். ஓபிஎஸ் கூட அது சரியான கருத்து தான். ஏன்னா
10% இங்கே வட மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்தில் வன்னிய சமுதாயத்துக்கு கொடுத்ததுனால அங்கே இருக்கிற 100க்கும் மேற்பட்ட எம்பிசி சமுதாயத்தினர் எதிர் மனநிலையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கணிசமான முக்குலத்தோர் வாக்கையும் பெற வேண்டும் என்றால் இதுதான் சரியான வழி என்று திரு ஓபிஎஸ் சொன்னதற்கு கூட ஏற்றுக்கலை. அந்த இணை ஒருங்கிணைப்பாளராகவும் முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்பிலும் இருந்த அமித்ஷா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அதை ஒத்துக்கலை. இன்றைக்கு திரு அமமுக தினகரனுக்கு மட்டுமே ஒரு 40 தொகுதிகளில் செல்வாக்கு. இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தை தாண்டி இருக்கிற 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த ஓபிஎஸ் சசிகலா தினகரனுடைய அந்த ஆதரவு வாக்குகள் என்பது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறது. அவர்களை தவிர்த்து விட்டு தேர்தலை எதிர்கொண்டால் அதிமுக இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவது அவ்வளவு எளிது அல்ல என்பதுதான் என்னோட பார்வை. இப்போ இன்னும் வேண்டாம்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட. அப்போ வெற்றி கிடைக்காது சார். 100% நான் சொல்கிறேனே. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய களப்பணி இருக்குல்ல, நேரடியாக நீங்கள் உங்களுக்கு தொடர்புடைய ஆட்களுக்கு இருந்தால் கேளுங்க. ஒவ்வொரு அமைச்சருமே 20-30 தொகுதிகளை கையில் எடுத்துட்டாங்க. பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இப்போதுலேருந்தே இருந்துகிட்டு இருக்கு. இவங்க மேலோட்டமாக பல வேலைகள் அதிமுக தானே செஞ்சுட்டு இருக்கு. இல்லை அதிமுக இன்னும் அந்த கீழே இறங்கி பண்ணலை. இவர் மேலோட்டமாக இந்த விஷயத்தை பேசிட்டு பிரச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்குங்கிறது உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமாம், உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சாதாரணமாக எங்கள் வீட்டுக்கு 3000 தான் எலக்ட்ரிஷியன் பில் வரும், இப்போ 12,000 வருது அப்படிலாம் பேசுறது ரொம்ப எளிமையாக இப்போ யதார்த்தமாக முன்ன மாதிரி எழுதி வச்சு படிக்கலை, அதெல்லாம் இப்போ கலவுக்கியெல்லாம் பேசுகிறாரு. ஒரு முன்னேற்றம் தெரிகிறது, மக்கள் ஓரளவு ரசிக்கிறார்கள், ஆதரவு நிலைப்பாட்டில் எடுத்திருக்கிறாங்க, மாற்று கருத்தும் இல்லை. நான் குறிப்பிடுவது என்பது இது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்குரிய வெற்றியை இந்த நிலைப்பாடு பெற்றுத்தராது என்பதற்கு 8 மாதம் இருக்கு. இப்போவே முதல் சுற்றிலே கிட்டத்தட்ட எடப்பாடி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு. அவருக்குன்னு ஒரு பலம் இருக்கு, கட்சியுடைய பலம் அவருக்கு உதவுதுங்கிறது தெரிஞ்சுதானே. 8 மாதத்திற்கு முன்பாக இருக்கிற இந்த பலம், அவர் காட்டிய பலம் ஜனவரிக்கு மேலே என்ன ஆகும்னு தெரியாது. நீங்கள் இதுவரைக்கும் இந்த 2026 தேர்தல் இருக்குல்ல, இந்த தேர்தல் மாதிரி வேறு எந்த தேர்தலுமே நான் 1967லேருந்து பார்க்குறேன். 67, 71, 71 பல தேர்தல்களை பார்க்குறேன். இந்த தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறார். அவர் வந்து மிக தீவிரமாக களமாடுகிறார். அதில் என்ன குறைபாடுனா இதுதான் அடிப்படை மக்கள். நீங்கள் ஒரு பொது மேடையிலேயே போய் எப்போங்க கட்சியை இணைப்பீங்கன்னு குரல் கொடுக்குற போது அதெல்லாம் கோர்ட்டில் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போயிடுறார். இன்னும் பிடிவாதமாக இருக்கிறார். நம்ம பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலம் என்பதே தொண்டர்களை ஒருங்கிணைப்பது தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, யாரெல்லாம் தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து வெளியிலே சென்றார்களோ அவர்களை ஒருங்கிணைத்தார்கள். காரணம் என்ன? கட்சியின் பலம், கட்சியின் எதிர்காலம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலில் தோற்கடித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வழிநடத்திய செல்வி ஜெயலலிதாவும் கடைப்பிடித்த அணுகுமுறை. இந்த அணுகுமுறையில் ஒரு துளி கூட திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை, தலைமை பண்பு இல்லை, யாரையும் அரவணைக்கும் போக்கு இல்லை. எப்படி வெற்றி பெறுவார்? எத்தனை பேர் ஒரு பின்னால் இருக்காங்க, நிறைய இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் இருக்கார்கள், லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள், 2 கோடி பேர் இருக்கிறாங்க அவர் பின்னாடி. ஓட்டாக மாறாது. நான் சொன்னேன்ல, கடந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பு அந்த 6 பேர் சந்தித்து பேசி கள யதார்த்தத்தை திரு எடப்பாடியிடம் தெரிவித்து நாம் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்று தெரிவித்த போது ஒரு பிடிவாத நிலையில் இருந்தார்ல, அந்த பிடிவாத நிலை இன்னும் தொடர்கிறது. அவருக்கு ஏன் தலைமை பண்பு இல்லைங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் ஒரு பொதுக்குழுக்கு போகிறாரு, இணை ஒருங்கிணைப்பாளர் அருகில் உட்காந்துருக்காரு. அந்த கூட்டத்தில் பாட்டில் அடித்து மிக அநாகரிகமாக அவரை பேசுகிறார். ஒரு வார்த்தை எந்திரிச்சு, இதெல்லாம் அனைகருமனை செயல், அவர் இன்னும் நம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறார், இந்த செயலில் ஈடுபடாதீங்கன்னு கண்டிச்சாரா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை தான் சொல்கிறேன், ஒரு தலைமை பண்பு. அதுதான் அடுத்து சொல்கிறார், கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் 6 பேர் என்னை சந்தித்ததாகவும் அவர்களெல்லாம் இணைத்து கொள்ள வேண்டும் வலியுறுத்தியதும் பச்சை பொய்ங்கிறார். இந்த 6 பேருடைய மனநிலை எப்படி இவருக்கு இணக்கமாக அவர்கள் பயணிப்பார்கள்? இன்னும் மனசில் குமுறல் இருக்கிறது. இன்னொன்று, திரு ஜேசிடி பிரபாகரன், நம்ம கேசி பழனிசாமி, புகழேந்தி போன்றவர்கள்
ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பித்து போகிற போது நீங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழுவை சந்திப்பீர்கள்னா ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் குழுன்னு வருவான், அவனை சந்திப்பனா அப்படிங்கிறார். இது ஒரு தலைமைப்பு பெரிய தலைவர் காமிக்கிறார். திமிர், ஆணவம் இது இருக்கக்கூடாது. ஒரு அரசியல் தலைவனுக்கு பக்குவம் இருக்க வேண்டும் என்று தான் என்னுடைய பார்வை. நான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 52 ஆண்டுகளாக பயணித்து வருகிறேன். இந்த கட்சி எவ்வளவு தூரம், எவ்வளவு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ரத்தம் சிந்தி வளர்த்த இயக்கம். திரு காளிமுத்து சொல்வார், இது ரத்த தடாகத்தில் பூத்த தியாக தாமரை அதிமுக என்று. அந்த தியாக தாமரை இன்றைக்கு அழிந்துபட்டு போகிறது என்பதுதான் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய குமுறல். நீங்கள் இது எல்லாமே கடுமையான வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் இதை விட கடுமையான வார்த்தைகளோடு அவரை பற்றிய விமர்சனங்கள் பொதுவெளிகளில் இருக்கிறது. ஒரு தலைமை பண்பு என்பது எல்லோரையும் அரவணைத்து செல்வது. அதைத்தானே நான் சொல்கிறேன். கட்சியை தொடங்கிய புரட்சித் தலைவரும் அதை கட்டி காப்பாற்றியவர்களும் எந்த அளவுக்கு இணக்கமான ஒரு சூழலில் வந்தாங்க. மிக கடுமையாக செல்வி ஜெயலலிதா அவர்களை விமர்சித்தவர்கள் எல்லோருமே அரவணைத்து, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ராம வீரப்பன் அவரை கடுமையாக விமர்சித்த காளிமுத்து, பாவலர் இது ஒன்றுவரெல்லாம் அமைச்சராக்குறாரு, அழகு பார்க்குறார். என்ன உங்களுக்கு பெரிய அளவில் துரோகம் விளைவித்து விட்டார்கள் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா. கட்சி முக்கியம் என்கிறார்கள், கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்கிறார்கள், எந்த பொறுப்பும் பதவியும் வேண்டாம் என்று பேசுகிறார்கள். அதை அவர்களை இணைத்து கட்சியை வலிமைப்படுத்தி வெற்றி பாதைக்கு நாம் போவோம் அப்படிங்கிற சொல்கிறது எந்த விதத்தில் அது சரியான தவறான போக்காக அவர்கள் கருதுகிறார் என்று தெரியவில்லை. இப்போ பிஜேபியோட முக்கியமாக அமித்ஷாவோட பேசினார், மோடியோட பேசினார் அப்படின்னா இந்த வேண்டாங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவாரா? நிச்சயமாக கொண்டு வருவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருக்கு இணங்குவார்களா அப்படிங்கிறது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லை ஆமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற அந்த உணர்வு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவிற்கு இருக்கிறோ அதை விட கூடுதலாக பாஜகவுக்கும் இருக்கிறது. இப்போ பாஜகவிற்கு அந்த வெற்றி வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிமுக ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுகவாக இருந்தால் தான் முடியும் என்பது பாஜகவின் தலைவர்களுக்கும் தெரியும். இப்போ அவர்களும் வலியுறுத்துவார்கள், அழுத்தம் கொடுப்பார்கள். வேறு விதமாக அழுத்தம் கொடுத்து கூட ஒரு இணக்கமான சூழலுக்கு கொண்டு வரலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. இனி எந்த விதமாக அழுத்தம் கொடுக்க முடியாத மாதிரி தெரியுது. இல்லை இப்போ ஒரு விஷயம், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ அணி இங்கே வந்துருச்சு, அதிமுகவோட உடன்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். சொல்லி எல்லாமே அங்கே டெல்லியில் பார்த்தாங்க, இங்கேயே வந்து டெல்லியில் பார்த்து சொல்லிட்டு போயிட்டார். ஆனாலும் கூட இன்னும் திரு எடப்பாடி மீது ஒரு முழுமையான நம்பகத்தன்மை பாஜகவுக்கு இல்லையோங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதுவரையிலும் இன்னும் முழுக்க நம்பல தான் இவருடைய போக்கு. என்ன போக்கு? திரு அமித்ஷா அவர்கள் வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார், திமுக வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது, திமுகவின் செயல்பாடுகளை, திமுக அரசினுடைய மக்கள் விரோத போக்குகளை ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி என்டிஏ அணி ப்ளஸ் அதிமுக ஒரு கூட்டு போராட்ட குழு உருவாக்கி ஆர்ப்பாட்டம், மறியல், போராட்டம் என்று நடத்துங்கள் என்று சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். அந்த பேரணி அவருடைய பிரச்சாரத்தில் இப்போ காணுமே. நயினார் நாகேந்திரன் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி 1-2 முறை அணுகி இருக்கிறார். அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன அவசரங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போயிட்டார். அப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிற பொழுது பல நூற்றுக்கணக்கான போராட்டங்களை நடத்தினாங்க. அவர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் அரசு சார்ந்த அமைப்புகள், பல்வேறு பொதுநல அமைப்புகள் எல்லாம் போராட்டம் என்று நடத்துகிற பொழுது திமுக அங்கே வந்து நாற்காலியை போட்டு உட்காந்துரும். இந்த ஆட்சி உங்களுக்கு எதுவும் செய்யாது, ஆட்சியை அகற்றி எங்களிடம் ஆட்சியை கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறோம் என்று சொன்னார்கள். ஒரு போராட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ எங்கேயாவது பின்னாடி போய் நின்னாரா? அவர்கள் ஆதரவை பெற்றாரா? இன்றைக்கும் பல எதிர்ப்புகள் இருக்கிறதுல, இந்த எதிர்ப்புகளை திமுகவுக்கு எதிராக கொண்டு செலுத்துவதற்கான அந்த அடிப்படையில் இவர் மட்டுமே பேசிகிட்டு இருக்கார். திமுகவுக்கு எதிராக ஒரு ஒருங்கிணைப்பு, இன்றைக்கு தலைமை ஒரு வலுவாக இருக்க வேண்டுமானால் தளபதிகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. தளபதிகளே இப்போ இல்லாத நிலையில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களே. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, பல்வேறு இல்லை அவர் மீதான அதிருப்தியும் திரு எடப்பாடி மீதான அதிருப்தி என்பது மேல்மட்டத்தில் இருக்கிற பல்வேறு தலைவரிடம் இருக்கிறது. கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற உணர்வு நான் பேசிய வகையில், நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற தலைவர்களில் கிட்டத்தட்ட 70-80% பேர் எனக்கு நேரடியாக அறிமுகமானவர்கள். 40-45 ஆண்டுகளாக பத்திரிகை துறையிலும் அரசியல் துறையிலும் பயணித்தவன் என்கிற முறையிலே எனக்கு அவர்களுடைய அந்த உள்ள உணர்வு, உள்ள கிடக்கை தெளிவாக தெரிகிறது. எனவே தான் நிச்சயமாக ஜனவரி மாதத்திற்குள்
நிச்சயமாக இந்த ஒருங்கிணைப்பு நடைபெறும் என்கிற நம்பிக்கையோடு அவர்களும் பயணிக்கிறார்கள். திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா தரப்பினருமே கட்சி ஒன்றுபட்டால் தான் வெற்றிவிட முடியும் என்கிற அந்த எண்ணத்தோடும் உணர்வோடும் பயணிக்கிறார்கள். இதை திரு எடப்பாடி பழனிசாமி நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை, இனி ஒருபோதும் எந்த தேர்தலிலும் உடன்பாடு கொள்ள மாட்டோம் என்கிற உறுதியோடு இருந்து அந்த உறுதியை தளர்த்திவிட்டு எப்படி பாஜகவோடு என்டிஏவோடு கூட்டணி வைத்தாரோ அதே போல் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்களை சேர்க்க மாட்டேன் என்கிற அந்த உறுதியான நிலைப்பாட்டையும் மாற்றி அவர்களையும் இணைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அந்த கட்டாயத்திற்கு திரு எடப்பாடியும் நிச்சயமாக உடன்படுவார், உடன்பட வேண்டும். அதுதான் அவருக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது. உணர்வாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியும் கருத்து கூறிய திரு துரைக்கண்ணன் மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.